மகாராஷ்டிராவில் 3வது முறையாக எம்எல்ஏ ஆன தமிழர் யார் இந்த கேப்டன் தமிழ்ச்செல்வன்? தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள பிலாவிடுதி கிராமத்தை சேர்ந்தவர் தான் தமிழ்ச்செல்வன். இவரின் தந்தை ராமையா ரங்கியார், தாயாரின் பெயர் தங்கம். விவசாய பின்னணியை கொண்டவர்கள். அவரது தந்தை ராமையா கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவாளர் என்பதும், அவரது சகோதரர்கள் மோகன் மற்றும் ஜீவானந்தம் அதிமுகவில் இணைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கு முன்பு துபாயில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏஜென்ட் ஒருவர் தமிழ்ச்செல்வனை மும்பைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். தமிழ்ச்செல்வனை அழைத்து வந்தவர் அவரை ஏமாற்றிய நிலையில் மும்பையில் தங்கி ரயில் நிலையங்களில் கூலி வேலை செய்ய தொடங்கினார். ஊருக்கு திரும்பிச் செல்ல விரும்பாத அவர் தனது துயர்மிகு நிலையை கண்டு துவண்டு போகாமல் மும்பையின் தாராவி மற்றும் சியோன் கோலிவாடா பகுதிகளில் உள்ள தமிழர்களுடன் இணைந்து பணிபுரிய ஆரம்பித்தார். இவரது உதவி செய்யும் குணத்துக்காக பரவலாக அறியப்பட்டார். பின்னர் தனது திறமைகளை படிப்படியாக வளர்த்து கொண்டு தன்னை அரசியல் ஆளுமையாக நிலைநிறுத்திக் கொண்டார். மும்பை நகரின் சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் ரயில் நிலையத்தில் சரக்கு பெட்டாக ஒப்பந்ததாரராக பணியில் ஈடுபட்டிருந்த தமிழ்ச்செல்வன் 2008ஆம் ஆண்டு மும்பையில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதில் துணிச்சலுடன் செயல்பட்டதை மக்கள் இன்னும் நினைவு கூர்கிறார்கள். மேலும் அதில் படுகாயமடைந்த 50க்கும் மேற்பட்டோரை தள்ளுவண்டியில் படுக்க வைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உயிரை காப்பாற்றினார். இவரது சேவையை பாராட்டி மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் விருது வழங்கி கௌரவித்தார். இத்தகைய தன்னலமற்ற சேவையால் மும்பை மக்களிடையே பிரபலமடைந்த தமிழ்ச்செல்வன் கேப்டன் என்று தமிழ் மக்களால் அழைக்கப்பட்டார். இவரது அரசியல் பயணம் பாஜகவில் இணைந்த அவர் மும்பை மாநகராட்சி உறுப்பினராக வென்று தமது அரசியல் பயணத்தை தொடங்கினார். தமிழர்கள் அதிகம் வசிக்கும் தாராவி பகுதியை உள்ளடக்கிய சியோன் கோலிவாடா சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2014, 2019 ஆகிய சட்டப்பேரவை தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றியடைந்தார். தாராவியின் எல்லையான சியோன் கோலிவாடா தொகுதியில் கணிசமான தென்னிந்திய மக்கள் வசிக்கின்றனர். ஆனால் தமிழ்ச்செல்வனுக்கு அனைவரும் ஆதரவளித்தனர். அப்போது அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போது கூட தற்போது அனைத்து அரசியல் கட்சிகளிலும் தமிழர்கள் உள்ளனர். தமிழர்கள், குஜராத்திகள், ராஜஸ்தானியர்கள் மற்றும் பிறரின் வாக்குகளால் தான் எனது வெற்றி உறுதியானது என்று நெகிழ்ச்சியாக கூறினார். 2014 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்ச்செல்வன் 30.5% வாக்குகளையும் 2019இல் 43.3% வாக்குகளை பெற்றார். இந்த தேர்தலில் அதே தொகுதியில் களமிறங்கிய தமிழ்ச்செல்வன் 7895 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இது அவரது ஹேட்ரிக் வெற்றி. இம்முறை அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவல் பரவி வருகிறது. தமிழ்ச்செல்வனை எதிர்த்து போட்டியிட்டு 65,534 வாக்குகளுடன் தோல்வியை தழுவிய காங்கிரஸ் வேட்பாளர் கணேஷ்குமாரும் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்தான். இந்த இருவரும் கடந்த தேர்தலிலும் எதிரெதிராக போட்டியிட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களுடன் நேரடியாக தொடர்பில் இருப்பதையே தான் விரும்புவதாகவும் தனக்கென்று தனி உதவியாளர் கூட இல்லை என்று பெருமிதம் கொள்கிறார் தமிழ்ச்செல்வன். மேலும் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் தனது எண்ணுக்கு எப்போது வேண்டும் என்றாலும் போன் செய்து குறைகளை கூறலாம் என்கிற அளவுக்கு அவர்களிடம் நட்பு பாராட்டி வருவதாக பெருமையாக கூறுகிறார். தமிழ்ச்செல்வனின் அரசியல் பயணம் மகாராஷ்டிராவில் உள்ள தமிழ் சமூகத்தில் மட்டுமல்ல, உலக தமிழர்களிடமும் ஆழமாக எதிரொலிக்கிறது. ஒரு ஏழ்மையான தொழிலாளியாக இருந்து ஒரு புகழ்பெற்ற அரசியல் தலைவர் வரையிலான அவரது பயணம் விடாமுயற்சியின் களமாக அமைந்துள்ளது.